அண்ணா ஐஏஎஸ் அகாடமி சாதனையாளர்களின் சங்கம். வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன், நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர். இன்றைய தினம் நவம்பர் 18ஆம் தேதிக்குரிய நடப்பு செய்திகளை டிஎன்பிஎஸ்சில சமீப காலங்களில் எப்படிலாம் கேள்விகள் கேட்கிறாங்களோ அதன் அடிப்படையில செய்தித்தாள்கள் இருந்து அந்த நடப்பு செய்திகளை நன்றாக படித்து அது தொடர்பான சப்ஜெக்ட் ஸ்ட்ராட்டஜிக்கு எல்லாமே தினந்தோறும் தொகுத்து வழங்கிட்டு இருக்கோம். அதுல ரொம்ப இன்னொரு முக்கியமான சிறப்பம்சமாக போனஸ் கேள்விகள் அப்படி நடத்திட்டு இருக்கும்போது அது தொடர்புடைய போனஸ் கேள்விகள், இறுதியாக அன்றைய தினத்தில் நடத்திய அந்த பகுதியிலிருந்து சூப்பர் சிக்ஸ் கேள்விகள், இப்படி நிறைய சிறப்பம்சங்களை கொண்டு ஒவ்வொரு நாளும் தொகுத்து வழங்கிட்டு இருக்கும். அதனால மாணவ நண்பர்களே, ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாம தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. இந்த கன்சிஸ்டன்சிங்கிறது ரொம்ப முக்கியம். யாரு தொடர்ந்து முயற்சியில் இருக்காங்களோ அவங்க கண்டிப்பா வெற்றி பெறுவது உறுதி. கொஞ்சம் முன்ன பின்ன டிலே ஆகலாம், ஆனா கண்டிப்பா வெற்றி கிடைக்கும். அந்த ஒரு சின்ன ஒரு கேப் கூட விடாம தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொள்ளும் போது. ஆரம்பிக்கலாமா? இன்றைய தினத்திற்கான நடப்பு செய்திகள் நவம்பர் 18ஆம் தேதிக்குரியது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க. இன்னைக்கு தலைப்பு செய்திகள்ல மேக்சிமம் எல்லா நியூஸ்லயும் செய்தித்தாள்களை வந்த ஒரு செய்தி, ஷேக் ஹசீனாவிற்கு மரண தண்டனை. சரியா? வங்கதேசத்தின் முன்னாள் பிரதமர் தான் ஷேக் ஹசீனா அவர்கள். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சர்வதேச குற்றவியல் தீர்ப்பாயம் அவங்களுக்கு மரண தண்டனை விதிச்சிருக்கிறாங்க. சரிங்களா? தீர்ப்பு வழங்கியிருக்கிறாங்க. பார்க்கலாம் என்ன பேக்ரவுண்ட், என்ன காரணம் அப்படிங்கிறத ஃபுல்லா பார்ப்போம். அந்த அமைப்பு தொடர்பாகவும் சரியா, சர்வதேச இந்த குற்றவியல் தீர்ப்பாயம் என்ன, அதே மாதிரி ஐசிசி இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்டுக்கும் இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் 16வது நிதி ஆணையம், ஓகேவா, இப்படி நிறைய விஷயங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. சரியாமா? பாருங்க, வங்கதேச சுதந்திர போராட்டத்தில் பங்கேற்ற தியாகிகளின் வாரிசுகளுக்கு அரசு பணிகளில் 30% இடஒதுக்கீடு வழங்க எதிர்ப்பு தெரிவித்து அந்த நாட்டில், வங்கதேச நாட்டில் 2024ஆம் ஆண்டில் ஜூலை 1ஆம் தேதி முதல் போராட்டங்கள் நடைபெற்றது. என்ன சொல்லிக்கிறாங்க? இந்தியா பாகிஸ்தான் சரியா போர் ஏற்பட்டு 1971ஆம் ஆண்டில் வங்கதேசம் உருவானது. அந்த வங்கதேச சுதந்திர போராட்டத்துல யாரெல்லாம் இருந்தாங்களோ, ஈடுபட்டாங்களோ அவங்களுடைய வாரிசுகளுக்கு அரசு பணிகளில் எத்தனை சதவீதம்? 30% இடஒதுக்கீடு வழங்கப்படும் அப்படி சொல்லி அறிவிச்சு நடைமுறைப்படுத்தியிருந்தாங்க அந்த ஷேக் ஹசீனா அவர்களின் அரசு. அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து, நீங்க தொடர்ந்து 30% இப்படி இடஒதுக்கீடு கொடுத்தா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மாணவர்கள் அதிக எண்ணிக்கையில் இந்த போராட்டத்தில் பங்கேற்றனர். சரிங்களா? இந்த போராட்டத்துல கிட்டத்தட்ட 1400 பேர் கொல்லப்பட்டனர். இதுக்கு காரணம் ஷேக் ஹசீனா அவர்கள் தான். சரியா? மனித குலத்திற்கு சரிங்களா ஒரு பயங்கரமான ஒரு தவறை செஞ்சிருக்கிறாங்க அப்படி சொல்லிட்டு மரண தண்டனை தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. சரிங்களா? பாருங்க, அமைதியை நிலைநாட்ட முடியாமல் அப்போது பிரதமராக இருந்த ஷேக் ஹசீனா அவர்கள் வங்கதேச நாட்டில் அமைதியை நிலைநாட்ட முடியாமல் 2024ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் சரியா பிரதமர் பதவியை ஷேக் ஹசீனா அவர்கள் ராஜினாமா செய்தார். அப்படி ராஜினாமா செய்த ஷேக் ஹசீனாவின் இந்த கட்சியின் பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவாமி லீக் கட்சின்னு சொல்லுவாங்க. சரியா? அவாமி லீக் கட்சியை சேர்ந்தவர் ஷேக் ஹசீனா அவர்கள். கவனமா சரிங்களா? பின்னர் ராணுவ ஹெலிகாப்டர் சரியா உதவியுடன் வங்கதேசத்திலிருந்து தப்பித்து இந்தியாவில் தஞ்சம் அடைந்தார். சரிங்களா? கவனமா இருங்க, ரொம்ப முக்கியமானது. கட்சி பேரும் தெரிஞ்சுக்கோங்க, அவாமி லீக். ஓகேவா? அடுத்து, ஷேக் ஹசீனா ராஜினாமா செய்ததை தொடர்ந்து அந்த நாட்டின் இடைக்கால அரசின் தலைவராக நோபல் பரிசு பெற்ற, அமைதிக்கான நோபல் பரிசை பெற்ற முகமது யூனுஸ் பதவியேற்றார். சரிங்களா? ஷேக் ஹசீனா அவர்கள் இந்தியாவிற்கு தப்பி வந்ததுக்கு அப்புறமா வங்கதேசத்தின் இடைக்கால தலைவராக பெற்றவர் முகமது யூனுஸ் அவர்கள். சரிங்களா? இந்த இடத்துல ஒரு சூப்பரான போனஸ் கேள்வி. முகமது யூனுஸ் அவர்களுக்கு எந்த ஆண்டிற்கான அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டது? வருஷத்தை மறக்காம சொல்லுங்க. இன்னும் சிறப்பா நீங்க சில விஷயங்கள் யோசிக்கணும் அப்படின்னா, இந்தியாவிலிருந்து அமைதிக்கான நோபல் பரிசை வென்றவர்கள் யார், எந்த ஆண்டு அப்படிங்கிறத சேர்த்து சொல்லிட்டீங்க அப்படின்னா சூப்பரா இருக்கும். இப்படிதான் படிக்கணும். கரண்ட்ல உள்ளது அதோட பேக்ரவுண்டு, அது தொடர்புடைய இந்திய அல்லது தமிழ்நாடு செய்திகள் என்ன இருக்கோ சேர்த்து படிச்சிட்டீங்க அப்படின்னா எக்ஸாமுக்கு சூப்பரா நம்ம ரெடி ஆகலாம். ஓகேவா? ஓகே. இந்த வன்முறை சம்பவங்கள் தொடர்பாக தலைநகர் டாக்காவில் உள்ள சர்வதேச குற்றவியல் தீர்ப்பாயம் விசாரணை மேற்கொண்டு வந்தது. அது இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் அப்படி சொல்லுவாங்க. சரி, ஐசிசி. ஓகேவா? பிரதமராக பதவி வகித்த ஷேக் ஹசீனா அவர்களுக்கு மரண தண்டனை விதித்து வங்கதேசத்தில் உள்ள சர்வதேச குற்றவியல் தீர்ப்பாயம் தீர்ப்பளித்தது. எதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, காரணம் பாருங்க, மனித குலத்திற்கு எதிராக குற்றங்களை செய்ததாக வங்கதேச முன்னாள் பிரதமர் ஒருவர் முதல் முறையாக மரண தண்டனை தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. ஞாபகம், பங்களாதேஷ்ல இருந்து ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பிரைம் மினிஸ்டருக்கு சரியா மனித குலத்திற்கு எதிரான குற்றங்களை செஞ்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 1400 பேர் இந்த வன்முறையில இறந்துக்கிறாங்க. அது காரணம் யாரு? ஷேக் ஹசீனா அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருக்கிறார்? சர்வதேச அந்த குற்றவியல் தீர்ப்பாயம். அவங்க தான் அந்த மரண தண்டனை தீர்ப்பையும் வழங்கி இருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்கிறாங்க இப்ப வங்கதேச அரசு?
இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டதுனால இந்தியாவில் இருக்கிற ஷேக் ஹசீனா அவர்களை எங்களிடம் நீங்க கண்டிப்பா ஒப்படைக்கணும், அதுதான் சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க தற்போதைய வங்கதேச அரசு. ஓகேவா? சரி, பார்க்கலாம். முக்கிய அமைப்புகள்ல ரெண்டு முக்கியமான சூப்பரான அமைப்புகள் பார்க்க போறோம். ஒன்னு ஐசிசி, இன்னொன்னு பார்த்தீங்கன்னா ஐசிஜே. சரியா? இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட், இன்னொன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ். ஐசிசி ஒன்னு சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில், இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கவுன்சில் பெறக்கூடாது. இங்க பாக்குற ஐசிசி வேற. சரியா? பாருங்க, சர்வதேச குற்றவியல் தீர்ப்பாயம் என்ன சொல்லுவாங்கன்னா இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட், ஷார்ட்டா ஐசிசி. இந்த சர்வதேச குற்றவியல் நீதிமன்றமானது உருவாக்கப்பட்ட ஆண்டு 2002ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. இதோட தலைமையிடம் எங்க செயல்படுகிறது பார்த்தீங்கன்னா நெதர்லாந்து நாட்டில். சரி, நெதர்லாந்து நாட்டின் தி ஹேக் என்ற இடத்தில் செயல்பட்டு வருகிறது. எந்த இடம்? தி ஹேக். ஓகேவா? இதனுடைய அலுவல் மொழிகள், அபிஷியல் லாங்குவேஜ் மொத்தம் எத்தனை பார்த்தீங்கன்னா 6. ஐக்கிய நாடுகள் சபையின் அலுவல் மொழிகள் எத்தனைமா சொல்ல பார்க்கலாம். இந்த இடத்துல போனஸ் கேள்வி. யுனைடெட் நேஷனோட அலுவல் மொழிகள், அபிஷியல் லாங்குவேஜ் மொத்தம் எத்தனை, அந்த மொழிகள் எது அப்படிங்கிறத கரெக்டா பதிலா போனஸ் கேள்வியா சொல்லுங்க. சரியாமா? சரி, இந்த சர்வதேச குற்ற நீதி தீர்ப்பாயத்தின் அலுவல் மொழிகள் மொத்தம் 6. இதில் உள்ள மொத்த உறுப்பு நாடுகளின் எண்ணிக்கை 123. 2 அமைப்புகள் இருக்குது, ரெண்டுக்கும் வேறுபாடுகள் இருக்குது. சரிங்களா? இந்த ஐசிசிங்கிறது வேற, ஐசிஜேங்கிறது வேற. கவனம் பாருங்க, என்ன வேறுபாடு அப்படிங்கிறத பார்ப்போம். சரிங்களா? ஓகே, இந்த ஐசிசில உறுப்பினர் அல்லாத முக்கிய நாடுகள், எல்லா நாடுகளும் பாத்தீங்கன்னா ஐக்கிய நாடுகள் சபைக்குல 193 நாடுகள் உறுப்பினரா இருக்கிறாங்க. யுனைடெட் நேஷன்ல எல்லா நாடுகளுமே இந்த ஐசிசில, இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்ல உறுப்பினர் கிடையாது. சரியா? அதுலயும் பாருங்க, சில முக்கியமான பெரிய நாடுகள் இந்த அமைப்புல உறுப்பினர் கிடையாது. யாரெல்லாம்? அமெரிக்கா, ரஷ்யா, நம்முடைய இந்தியா உட்பட சரியா நிறைய முக்கியமான நாடுகள் இந்த அமைப்பில் உறுப்பினரா கிடையாது. சரிங்களா? எதுக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க. அதாவது இந்த அமைப்பின் வேலை என்ன, எதுல தலையிடுவாங்கன்னு தெரிஞ்சா இதுல ஏன் இந்தியா உறுப்பினர் இல்லை அப்படிங்கிறது நமக்கு புரியும். பாருங்க, இனப்படுகொலை. சரி, அந்த இப்போ ஸ்ரீலங்காவில் நடந்தலமா தமிழர்கள், ஈழ தமிழர்கள் படுகொலை அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இனப்படுகொலை, மனித குலத்திற்கு எதிரான குற்றங்கள், இதுலதான் ஷேக் ஹசீனா அவர்கள் மாட்டிருக்கிறாங்க. மனித குலத்திற்கு எதிரான குற்றங்கள் மற்றும் போர் குற்றங்கள் போன்ற மிக கொடூரமான சர்வதேச குற்றங்களுக்கு விசாரணை நடத்தி பொறுப்பான நபர்களுக்கு, அதாவது அந்த பிரச்சனைக்கு காரணமான அந்த பொறுப்பான நபர்களுக்கு தண்டனை வழங்கும் ஒரு நிரந்தர அமைப்பு தான் என்ன அமைப்புமா? இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ். சரியா? இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்னு சொல்லுவாங்க. சரி, அப்ப தனிநபர்கள், ஒரு பிரதமரோ அல்லது தனிநபரோ ஏதோ ஒரு பெரிய தவறை பண்ணியிருக்கிறாங்க, அந்த தவறானது இனப்படுகொலைக்கு காரணமா இருக்கலாம், மனித குலத்திற்கு எதிரான குற்றங்கள் நடைபெறுவதற்கு காரணமா இருந்திருக்கலாம், இல்ல போர் தொடர்பான குற்றங்களை செஞ்சிருக்கலாம். அப்படி தனிநபர்களுக்கான அந்த பிரச்சனை, சரியா, தவறுகளை விசாரிச்சு அவங்களுக்கு தண்டனை வழங்கும் ஒரு அமைப்பு தான் என்ன அமைப்புமா? ஐசிசி. மறக்க கூடாது. சரிங்களா? இந்த அமைப்பானது ஐக்கிய நாடுகள் சபையின் கீழ் செயல்படும் ஒரு சர்வதேச அமைப்பு, யுனைடெட் நேஷன் கீழே தான் செயல்படுகிறது. ஓகேவா? தேசிய நீதிமன்றங்கள் தங்களால் விசாரிக்க முடியாத அல்லது விசாரிக்க விரும்பாத பட்சத்தில் ஒரு நாடு இந்த நீதிமன்றத்தின் உதவியை நாடலாம். இப்ப வங்கதேசத்துல இந்த பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன் அந்த அளவுக்கு நல்ல இல்ல. ஓகேவா? ஒரு அன்ஸ்டேபிள் கண்டிஷனா, நிலையற்ற தன்மையில நிறைய பிரச்சனை போயிருக்கும் போது அங்க நடைபெற்ற அந்த மனித குல படுகொலை அப்படி சொன்னாங்களா, 1400 பேர் கொல்லப்பட்டாங்க அந்த வன்முறையில. அந்த வன்முறைகள் தொடர்பாக தங்களால் என்ன பண்ண முடியல, விசாரிக்க முடியவில்லை. யாரால? வங்கதேச அரசின் நீதிமன்றங்கள் மூலமாக. சரிங்களா? அதனாலதான் தேசிய நீதிமன்றங்கள் தங்களால் விசாரிக்க முடியாத அல்லது விசாரிக்க விரும்பாத பட்சத்தில் ஒரு நாடு, அதாவது எக்ஸாம்பிளுக்கு வங்கதேசத்தை நீங்க எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க, வங்கதேச நாடு இந்த நீதிமன்றத்தின் உதவி என்னாங்க, அவங்க விசாரிச்சு ஷேக் ஹசீனா அவர்களுக்கு ஆமா தப்புதான் அப்படின்னு சொல்லிட்டு மரண தண்டனை தீர்ப்பு வழங்கி இருக்கிறாங்க. சரியா? ஓகே, இது ஒரு அமைப்பு. அடுத்து நம்ம தப்பு செய்யக்கூடிய இன்னொரு அமைப்பு, கவனமா இருங்க, கொஞ்சம் கவனமா இருக்கணும். சர்வதேச நீதிமன்றம், இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ். இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் இது எதுக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க. சரி, எப்ப உருவாக்கப்பட்டது ஃபர்ஸ்ட் பாருங்க. ஜூலை 26, 1945 உருவாக்கப்பட்டது. ஐசிசி உருவாக்கப்பட்டது 2002ல. ஐசிஜே உருவாக்கப்பட்டது உலக போர் அந்த டைம்ல உருவாக்கிட்டாங்க. 1945 ஜூலை 26ல உருவாக்கி இருக்காங்க. ஐக்கிய நாடுகள் சபையின் சாசனத்தினால் இது நிறுவப்பட்டது. இதன் அமைவிடம் அதே ஹேக் தான். சரி, தி ஹேக் நகரில் தான் இந்த அமைப்பும் அமைந்துள்ளது. ஐசிசி மற்றும் ஐசிஜே இரண்டுமே நெதர்லாந்தின் தி ஹேக் என்ற நகரில் அமைந்துள்ளது. இது ஐக்கிய நாடுகள் சபையின் 6 முக்கிய உறுப்புகளில் ஒன்றாகும். ஓகேவா? இந்த அமைப்பில் உள்ள மொத்த உறுப்பு நாடுகள் 193. ஐநாவின் உறுப்பினர்கள் மொத்தம் 193 பேர் இருக்காங்க, 193. அந்த 193 மெம்பர்ஸுமே இந்த ஐசிஜேல உறுப்பினரா இருக்கிறாங்க. சரிங்களா?
இந்த சர்வதேச நீதிமன்றத்தில் உள்ள நீதிபதியின் பதவிக்காலம் எத்தனை ஆண்டுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 ஆண்டுகள். ஒரு நீதிபதியா செலக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கான பதவிக்காலம் 9 ஆண்டுகளாக இருக்கும். இதில் உள்ள சர்வதேச நீதிமன்றத்தில் உள்ள மொத்த நீதிபதியின் எண்ணிக்கை 15. சரி, உச்ச நீதிமன்றத்துல நம்முடைய இந்திய உச்ச நீதிமன்றத்துல அதிகபட்சம் 34 நீதிபதிகளும், நம்முடைய மெட்ராஸ் உயர் நீதிமன்றத்துல கரெக்டா பாத்தீங்கன்னா அதாவது நீதிபதியின் எண்ணிக்கை 59, கூடுதல் நீதிபதியின் எண்ணிக்கை 16. மொத்தமா சேர்த்து மெட்ராஸ் உயர் நீதிமன்றத்துல எத்தனை நீதிபதி தான் இருக்க முடியும்? 75. அதே மாதிரி இந்த ஐசிஜேல சர்வதேச நீதிமன்றத்துல அனுமதிக்கப்பட்ட அதிகபட்ச நீதிபதியின் எண்ணிக்கை 15. அவரோட பதவிக்காலம் 9 ஆண்டுகள். சரியாமா? சரி, இந்த 15 நீதிபதிகள்ல ஒரு இந்தியர் ஒருத்தர் இருக்கிறார். யார் மாதிரினா தல்பீர் பண்டாரி, இந்திய உச்ச நீதிமன்றத்தின் நீதிபதியாக இருந்தவர். ஓகேவா? இந்த சர்வதேச நீதிமன்றத்துல தற்போது நீதிபதியா இருக்கிறாங்க. கவனமா இருங்க. தொடர்ந்து 2வது முறையாக இந்த சர்வதேச நீதிமன்றத்துல நீதிபதியா இருக்கும் இந்தியர் யார் அப்படின்னு கேட்டா தல்பீர் பண்டாரி. கிட்டத்தட்ட 15-18 வருஷமா இருக்கிறாங்க. 2வது முறையாக அப்படிங்கிறதுனால. ஓகேவா? ஓகே, தற்போது இந்த சர்வதேச நீதிமன்றத்தின் தலைவராக பிரசிடண்டாக இருப்பவர் யார் மாதிரினா ஜப்பான் நாட்டை சேர்ந்த யுஜி இவாசாவா. என்ன பேரு? யுஜி இவாசாவா அவர்கள் தற்போது சர்வதேச நீதிமன்றத்தின் தலைவராக இருக்கிறாங்க. இந்த ஐசிஜேவின் முக்கியமான பணி, சரிங்களா? ஐசிசி என்ன சொன்னோம்? ஒரு நாட்டுல ஏதோ ஒரு பிரச்சனை பயங்கரமா போயிருக்குது. அந்த பிரச்சனை காரணமா ஒரு தனிநபர் இருக்கிறாங்க, அவங்கள பற்றி விசாரிக்க முடியல, சரிங்களா, என்னால செய்ய முடியல அப்படின்னா அந்த நாடு ஐசிஜே அந்த அமைப்பினை உதவியை நாடலாம். அவங்க அதுக்கு தீர்ப்பு கொடுப்பாங்க, சரி, அல்லது தண்டனை கொடுப்பாங்க. ஓகேவா? இங்க நம்ம பாக்குற ஐசிசி, ஓகேவா, பாருங்க, சாரி ஐசிஜே இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ். பாருங்க, முக்கிய பணி நாடுகளுக்கு இடையேயான சட்ட மோதல்களை தீர்ப்பது மற்றும் சர்வதேச சட்டத்தின்படி ஆலோசனைகளை வழங்குவது. ஞாபகம் வச்சுக்கோங்க, தனிநபர்கள் தொடர்பான பிரச்சனை அப்படின்னா என்ன பாக்குறோம்? நல்லா கவனிச்சுக்கோங்க. தனிநபர்கள் பிரச்சனை அப்படின்னா இங்க பாக்குற சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம், தனிநபர் தான் குற்றம் முடிஞ்சிருப்பாங்க அப்படின்னு நினைச்சுக்கோங்க. ஐசிசி. ஓகேவா? நாடுகளுக்கு இடையே உள்ள பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த அமைப்பு வரும்? ஐசிஜே, இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ். சர்வதேச நீதிமன்றத்தோட வேலை 2 நாடுகளுக்கு இடையே ஏதோ ஒரு சட்ட ரீதியான ஒரு மோதல் பிரச்சனை இருக்கு அப்படின்னா அதை தீர்த்து வைப்பது யாருமா? இந்த ஐசிஜே தான். கவனமா இருக்கும். ஓகேவா? ஓகே, அதிகாரம் இது தனிநபர்களுக்கு அல்லாமல், அப்ப தனிநபர்களுக்கு யார் வரும்? ஐசிஜே. நாடுகளுக்கு எதிராக மட்டுமே அதிகாரம் கொண்டுள்ளது. அப்ப இண்டிவிஜுவல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐசிஜே, நாடுகளுக்கு இடையே அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐசிசி. கவனமா இருங்க, விட்டுறாதீங்க. சரியாமா? அடுத்து போலாமா? அடுத்த ஒரு செய்தி பாருங்க. அடிக்கடி நியூஸ் பேப்பர்ல வந்துட்டே இருக்க ஒரு வார்த்தை டிஜிட்டல் அரெஸ்ட். சரி, டிஜிட்டல் அரெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி நியூஸ்ல வரும். டிஜிட்டல் அரெஸ்ட் காரணமாக, சரியா, முதியோர்கள், முன்னாள் ராணுவ வீரர்கள், ஆசிரியர்கள் முதற்கொண்டு எல்லாருமே பாத்தீங்கன்னா 50 லட்சம், 25 லட்சம், 1 கோடி, 1.5 கோடி இழந்துட்டாங்க அப்படி மாதிரி செய்தியில வந்துட்டே இருக்கு. டிஜிட்டல் அரெஸ்ட் அப்படின்னா என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். சரிங்களா? டிஜிட்டல் அரெஸ்ட் என்பது சைபர் மோசடியாளர்களின் ஒரு தந்திரமாகும். சரியா? இவர்கள் ஓகேவா என்ன செய்யறாங்க அப்படின்னா ஒரு போலீஸ் அதிகாரி மாதிரியாவோ அல்லது ஒரு சுங்க அதிகாரிகள் போலவோ வருமான வரித்துறை, சட்ட அமலாக்கத்துறை அதிகாரிகள் போல நடித்து ஆக்ட் பண்ணி பாதிக்கப்பட்டவர்களை சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்டதாக கூறி அச்சுறுத்தி மோசடியில் ஈடுபடுவார்கள். இந்த மோசடி அவசரத்தையும் அவர்களுக்கு பயத்தினையும் ஏற்படுத்தி பணம் அல்லது தனிப்பட்ட தகவல்களை பறிக்கும் நோக்கில் செயல்படுகிறது. தேசிய சைபர் கிரைம் உதவி எண் 1930 என்ன சொல்லிக்கிறாங்க? அதாவது ஒரு நபர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு போன் வரும் திடீர்னு, சரிங்களா? அவங்க ஒரு போலீஸ்காரங்க மாதிரி பேசலாம், ஒரு இன்கம் டாக்ஸ் ஆபீசர் மாதிரியோ, சரி, ஒரு கஸ்டம்ஸ் ஆபீசர் மாதிரியோ உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. நீங்க வந்துட்டு போதைப் பொருள் கடத்தல ஈடுபட்டு இருக்கீங்க, வருமான வரியை நீங்க சரியா பண்ணல, நீங்க இதுக்கு இவ்வளவு டாக்ஸ் கட்ட வேண்டியது இருக்குது, ஓகேவா, நீங்க இவ்வளவு மோசடி பண்ணிருக்கீங்க, இதுக்கெல்லாம் நீங்க வந்துட்டு நான் சொல்ற மாதிரி கேட்கல அப்படின்னா உங்களுக்கு இவ்வளவு ரூபாய் நான் ஃபைன் போட்டுருவேன், உங்க நேம் கெட்டு போயிடும். அதனால நமக்குள்ள ஒரு டீல் வச்சுக்கிட்டு நீங்க இவ்வளவு ரூபாய் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த எந்த பிரச்சனையும் எங்களால வராது அப்படிங்கிற மாதிரி ஆன்லைன் மூலமாக, சரிங்களா, ஒரு நிஜமான ஒரு ஆபீசர் மாதிரி நடிச்சு ஆக்ட் பண்ணி நம்ம கிட்ட இருந்த பணத்தை ஆட்டையை போடுறதுக்கு என்ன பேர் சொல்லுவாங்க? டிஜிட்டல் அரெஸ்ட். நேர்ல எந்த ஒரு கான்டாக்டே இருக்காது, சரிங்களா? போன் மூலமாகவோ வேற ஏதோ ஒரு கான்டாக்ட் மூலமாகவோ உங்ககிட்ட ஒரு அரசு அதிகாரி மாதிரி நடிச்சு
நீங்க ஏதோ தப்பு செஞ்ச மாதிரி உங்ககிட்ட சொல்லி உங்ககிட்ட இருந்து அந்த தப்புல இருந்து உங்களை வெளியில வர வைக்கிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட பணத்தை உங்ககிட்ட இருந்து என்ன பண்ணிடுவாங்க, வாங்கிப்பாங்க. அந்த மோசடிக்கு பேர் தான் டிஜிட்டல் அரெஸ்ட் அப்படிங்கிறது. உங்களுக்கு ஏதாச்சும் இந்த மாதிரி ஒரு தொடர்பு பிரச்சனை உங்கள்ட்ட யாராச்சும் ஒருத்தவங்க கான்டாக்ட் பண்ணா கூட அதை உறுதி செய்வதற்கு எந்த நம்பரையும் தொடர்பு கொள்ளலாம். தேசிய இந்த நேஷனல் சைபர் கிரைம் உதவி எண்ணான டோல் ஃப்ரீ நம்பரான 1930 மறக்க கூடாது. ரொம்ப ரொம்ப முக்கியமான. சரியாமா? அடுத்து ஒரு பொருளாதார செய்தி பாருங்க, ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி. 2 பொருளாதார செய்தி இன்னைக்கு நியூஸ் பார்க்க போறோம். ரொம்ப முக்கியமானது, கவனமா இருங்க. சரியா? புதிய வருமான வரி சட்டம் 2025. சரிங்களா? அதுக்கு முன்னாடி 1860 1860 இந்தியாவில் முதல் முறையாக மத்திய பட்ஜெட்டும் வருமான வரியும் அறிமுகப்படுத்தப்பட்டது. எந்த வருஷம்? 1860. அதை அறிமுகப்படுத்தியவர் ஜேம்ஸ் வில்சன். மறக்க கூடாது. இதை பத்தி நம்ம டீட்டெயில் அப்புறம் பார்க்கலாம். இப்போதைக்கு இந்தியாவில் முதல் முறையாக வருமான வரி சட்டம் இயற்றப்பட்ட வருஷம் 1860. தற்போது நடைமுறையில் உள்ள வருமான வரி சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது அப்படின்னா 1961. எப்போ? 1961. ஓகேவா? தற்போது மத்திய அரசானது 2025-26 மத்திய பட்ஜெட்ல நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் அறிவிச்சாங்க, புதிய வருமான வரி சட்டம் 2025 அறிமுகப்படுத்தப்பட உள்ளது அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் முதல் முறையாக வருமான வரி சட்டம் இயற்றப்பட்டது எப்போ? 1860 ஜேம்ஸ் வில்சன் நிதியமைச்சரா இருந்த போது. ஓகேவா? அதுக்கப்புறம் தற்போது கரண்ட்ல ஆக்டிவா இருக்கிற இன்கம் டாக்ஸ் ஆக்ட் என்பதுனா எந்த வருஷத்துக்கானது? 1961. இந்த 1961 இன்கம் டாக்ஸ் ஆக்டுக்கு பதிலாக தான் புதிய வருமான வரி சட்டம் எந்த ஆண்டிற்கானது? 2025 ஆண்டிற்கானது அறிமுகப்படுத்தப்பட உள்ளது அப்படி சொல்லியிருக்காங்க. என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். புதிய வருமான வரி சட்டம் 2025 அடிப்படையிலான விதிகள் மற்றும் வருமான வரி படிவங்கள் வரும் 2026 ஆண்டு ஜனவரி மாதம் முதல் அறிவிக்கை செய்யப்படும் என்று மத்திய நேரடி வரிகள் வாரிய தலைவர் ரவி அகர்வால் தெரிவித்துள்ளார். என்ன சொல்லிருக்காங்க? மத்திய நேரடி சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டாக்ஸஸ். என்ன பேர் மாதிரி சொல்லுவாங்க? சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டாக்ஸஸ், சிபிடிடி சொல்லுவாங்க. இதோட தலைவராக இருப்பவர் ரவி அகர்வால். என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, அடுத்த புதிதாக நீங்க வருமான வரி தாக்கல் செய்யணும் அப்படின்னா அதுக்கு தேவையான அப்ளிகேஷன் எல்லாமே எப்ப கொடுக்க ஆரம்பிக்க போறோம்? வரும் ஜனவரி 2026 முதல் நாங்க கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி. சரியாமா? சரி, இந்த புதிய வருமான வரி சட்டத்துல என்னென்ன சிறப்பு அம்சங்கள், என்னென்ன மாற்றங்கள் அப்படிங்கிற கொஞ்சம் சிம்பிளா பார்க்கலாம். புதிய வருமான வரி சட்டத்தில் உள்ள சட்ட பிரிவுகளின் எண்ணிக்கை 819 இருந்து 536 குறைக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே இருந்த பழைய அந்த 1961 அந்த புதிய வருமான வரி சட்டத்துல 819 சட்ட பிரிவுகள் இருந்தது. அது பயங்கர கன்ஃபியூஷன் இருந்ததுல எதெல்லாம் குழப்பத்தை ஏற்படுத்துற மாதிரி இருக்குதோ அதெல்லாம் தூக்கிட்டு தற்போது எத்தனை மட்டும் தான்? 536 536 சட்ட பிரிவுகள் மட்டும் தான் இனிமே இன்கம் டாக்ஸ் நியூ இன்கம் டாக்ஸ்ல இருக்கும் சொல்லியிருக்கிறாங்க. மேலும் சட்ட தொகுதிகளின் எண்ணிக்கை 47 இருந்து கிட்டத்தட்ட அதுக்கு கீழே சரியா பாதியாக 23 குறைக்கப்பட்டுள்ளது. அதே மாதிரி இந்த வருமான வரி தொடர்பான சட்டத்தில் இடம்பெற்றுள்ள மொத்த வார்த்தைகளின் எண்ணிக்கை, இந்த வேர்ட்ஸ் சரிங்களா, 5.12 லட்சத்திலிருந்து 2.6 லட்சமாக குறைக்கப்பட்டது. எத்தனை வார்த்தை பார்த்துக்கோங்க. இந்த வார்த்தைலாம் நம்ம அர்த்தம் கண்டுபிடிக்கிற ரொம்ப லேட் ஆகும். சரிங்களா? 5.12 லட்சத்திலிருந்து 2.6 லட்சமாக அந்த வருமான வரி சட்டத்தில் பயன்படுத்தப்பட்ட அந்த வார்த்தைகளின் எண்ணிக்கை, சரி, அந்த வார்த்தைகளின் எண்ணிக்கை குறைக்கப்பட்டுள்ளது. அடுத்து வரி விகித கணக்கு விவரத்தை வரி செலுத்துவோர் தெளிவாக புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் 39 புதிய வரி கணக்கீட்டு அட்டவணைகளும் 40 புதிய கணக்கீட்டு விதிமுறைகளும், சரி, அதாவது ஃபார்முலா எப்படி நம்ம இன்கம் டாக்ஸ் வந்து கால்குலேட் பண்ண அதற்கான ஃபார்முலாவும் இந்த புதிய சட்டத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. ஓகேவா? இந்த புதிய வருமான வரி சட்டம் 2026 ஆண்டு ஏப்ரல் 1 முதல் நடைமுறைக்கு வர உள்ளது. அப்ப என்னங்க பாக்குறோம்? புதிய வருமான வரி சட்டம் 2025 அதற்கான விண்ணப்ப படிவங்கள் ஜனவரி 2026 முதல் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய நேரடி வரிகள் வாரியத்தின் தலைவர் ரவி அகர்வால் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த புதிய வருமான வரி சட்டமானது எப்போது முதல் நடைமுறைக்கு வர உள்ளது? ஏப்ரல் 1, 2026 முதல் நடைமுறைக்கு வர உள்ளது. முக்கியமான செய்தி மறந்துடாதீங்க எக்கனாமிக்ஸ்ல. அடுத்த என்னைக்கு இன்றைய செய்தியில் இடம்பெற்ற இன்னொரு முக்கியமான செய்தி, 16வது நிதிக்குழு 16th Finance Commission அவங்களுடைய அறிக்கைகள், அவங்களுடைய பரிந்துரைகளை இந்திய குடியரசுத் தலைவரிடம் வழங்கினாங்க. அப்படிங்கிற போட்டோ எல்லாம் போட்டு ரொம்ப டீட்டெயிலா போட்டிருந்தாங்க. நம்ம ஷார்ட்டா பார்க்கலாம். இன்னொரு வகுப்புல அந்த பினான்ஸ் கமிஷன் பத்தி தனி வீடியோ கூட நம்ம ஒரு நாள் பார்க்கலாம். சரிங்களா? பாருங்க, பினான்ஸ் கமிஷன் இந்திய நிதி ஆணையம் அல்லது நிதிக்குழு உருவாக்கப்பட்ட நாள் நவம்பர் 22, 1951 உருவாக்கப்பட்டது. மத்திய அரசு மற்றும் மாநில அரசுகளுக்கு இடையே உள்ள
அந்த வரி பகிர்வு சரிங்களா, அந்த நிகர வரி வருவாய்களை கரெக்டா பிரிச்சு கொடுக்கறதா யாரோட வேலை? இந்த நிதி ஆணையத்தின் வேலை சரிங்களா. இந்த நிதி ஆணையம் தொடர்பான இந்திய அரசியலமைப்பு சரத்து எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 280 மறக்க கூடாது சரிங்களா. சரி, இந்த நிதிக்குழுவின் முக்கிய பணி அதை சிம்பிளா கொடுத்து பாருங்க. மத்திய அரசிற்கும் மாநில அரசுகளுக்கும் இடையிலான நிதி உறவுகளை பினான்சியல் ரிலேஷன்ஸ் நிதி உறவுகளை வரையறுப்பதே இதனுடைய முக்கிய பணியாகும் சரிங்களா. இந்த நிதி ஆணையமானது உருவாக்கப்பட்ட நாள் மறந்துடக்கூடாது, அதாவது 16வது சரியா, நம்ம தலை போடுங்களேன். 16வது நிதி ஆணையம் உருவாக்கப்பட்ட நாள் டிசம்பர் 31, 2023 உருவாக்கப்பட்டது சரிங்களா. தற்போது நடைமுறையில் உள்ளது 15வது நிதி ஆணையம். எத்தனை நிதி ஆணையமா? 15வது நிதி ஆணையம் தற்போது நடைமுறையில் இருக்குது. அவங்களுடைய பரிந்துரைகள் தான் நடைமுறையில் இருக்குது. 15வது நிதி ஆணையத்தின் தலைவராக இருப்பவர் நந்த கிஷோர் சிங் சரியா. NK சிங் பேப்பர்ல போட்டிருப்பாங்க, ஃபுல் நேம் நந்த கிஷோர் சிங், மறக்க கூடாது சரிங்களா. இவங்களுடைய பரிந்துரைகள் பார்த்தீங்கன்னா வர 2026 மார்ச் 31 முடிவடைய உள்ளது. ஓகேவா? 2026 ஏப்ரல் 1 முதல் எந்த நிதி ஆணையம் அவருடைய பரிந்துரை நடைமுறைக்கு வரும்? 16வது நிதி ஆணையம் சரிங்களா. பொதுவாக நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், ஒரு நிதி ஆணையத்தின் பதவிக்காலம் 5 ஆண்டுகள். புதிய நிதி ஆணையம் எப்போ உருவாக்கப்பட்டு விடும்? ஒரு நிதி ஆணையத்தின் பதவிக்காலம் முடிவடைவதற்கு 2 ஆண்டுகளுக்கு முன்பாக புதிய நிதி ஆணையம் உருவாக்கப்பட்டு விடும். அந்த வகையில தற்போது நடைமுறையில் இருக்கிற 15th பினான்ஸ் கமிஷன் 15வது நிதி ஆணையம் NK சிங் நிதி ஆணையம் அவருடைய பதவிக்காலம் முடிவதற்கு முன்னாடி 2023 உருவாக்கப்பட்டது. எந்த நிதி ஆணையம்? 16வது நிதி ஆணையம் சரிங்களா. இந்த நிதி ஆணையத்தின் தலைவராக யார் இருக்கிறாங்க? அரவிந்த் பனகாரியா. ஓகேவா? சரி, இந்த 16வது நிதி ஆணையம் தங்களுடைய பரிந்துரைகளை சரிங்களா வழங்குவதற்கு கடைசி நாள் என்னைக்கு சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 31, 2025 சரி. கடந்த மாதம் அக்டோபர் 31 2025 தான் அவங்களுடைய இந்த சஜஷன்ஸ் எல்லாமே கொடுப்பதற்கு லாஸ்ட் டேட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. தற்போது குடியரசுத் தலைவரிடம் 16வது நிதி ஆணையம் தங்களுடைய அறிக்கைகளை பரிந்துரைகளை வழங்கிய நாள் என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் 17, 2025. அக்டோபர் 31 சொல்லியிருந்தாங்க. நவம்பர் 17 தங்களுடைய அறிக்கையை குடியரசுத் தலைவரிடம் சப்மிட் பண்ணிக்கிறாங்க சரிங்களா. சரி பாருங்க, இந்த 16வது நிதி ஆணையத்தின் தலைவர்கள், முழு நேர உறுப்பினர்கள் யார், செக்ரட்டரி, பார்ட்டி மெம்பர் எல்லாம் யாரு அப்படிங்கறத பார்க்கலாம். 16வது நிதி ஆணையத்தின் தலைவராக இருப்பவர் அரவிந்த் பனகாரியா. யாருமா? அரவிந்த் பனகாரியா சரியா. அரவிந்த் பனகாரியா அவர்கள் நிதி ஆயோக் அமைப்பின் சரியா, நிதி ஆயோக் அமைப்பின் முதல் துணை தலைவர், நிதி ஆயோக் அமைப்பின் முதல் துணை தலைவர் அரவிந்த் பனகாரியா அவர்கள், மறக்க கூடாது சரிங்களா. ஓகே, ஒரு போனஸ் கேள்வி கேட்கலாமா? நிதி ஆயோக் அமைப்பின் தற்போதைய துணை தலைவர் யார் சரிங்களா. நிதி ஆயோக் அமைப்பின் தற்போதைய செயல் தலைவர் யார்? நிதி ஆயோக் அமைப்பின் தற்போதைய உண்மையான தலைவர், நிர்வாக தலைவர், செயல் தலைவர் எல்லாமே ஒரே ஆளுதான். யாரு அப்படிங்கறத பதில மறக்காம போனஸ் கேள்வியா சொல்லுங்க சரிங்களா. சரி, இப்ப 16வது நிதி ஆணையத்தின் தலைவராக இருப்பவர் அரவிந்த் பனகாரியா அவர்கள். முழு நேர உறுப்பினர்கள் சரியா, இந்த செக்ஷன் பினான்ஸ் கமிஷனோட ஃபுல் டைம் மெம்பரா யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அஜய் நாராயண் ஜா, அடுத்து அன்னி ஜார்ஜ் மேத்யூ, மனோஜ் பாண்டே அல்லது மனோஜ் பாண்டா, நிரஞ்சன் ரஜத் யக்ஷா, இவங்க தான் 16வது நிதி ஆணையத்தின் ஃபுல் டைம் மெம்பரா இருக்கிறாங்க. பகுதி நேர உறுப்பினராக இருப்பவர் யார் அப்படின்னா சௌமியா காந்தி கோஷ் அவர்கள் சரிங்களா. அதே மாதிரி இந்த செக்ஷன் பினான்ஸ் கமிஷனோட செக்ரட்டரி யார் பார்த்தீங்கன்னா RR பாண்டே என்று அழைக்கப்படும் ரித்விக் ரஞ்சன் பாண்டே, ரித்விக் ரஞ்சனா பாண்டே சொல்லுவாங்க. இதாமா 16வது நிதி ஆணையம். கண்டிப்பா சொல்றேன், வரும் தேர்வுல வருமான வரி இந்த அதுக்கப்புறம் இந்த பினான்ஸ் கமிஷன் கண்டிப்பா கேள்வி கேட்பாங்க, கவனமாக, ரொம்ப ரொம்ப முக்கியமானது சரியா. 15வது நிதி ஆணையம் சரிங்களா, அந்த வரி பகிர்வு விகிதம் எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 41% சரிங்களா. எவ்வளவுமா கிடைச்ச வரி வருவாயில 41% மத்திய அரசு மாநில அரசுகளுக்கு பகிர்ந்து அளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 15வது நிதி ஆணையம் பரிந்துரை பண்ணியிருக்காங்க. 16வது நிதி ஆணையம் என்ன எவ்வளவு சதவீதம் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து சுற்றுச்சூழல் தொடர்பான ஒரு செய்தி பாருங்கம்மா. கிட்டூர் சரி, கிட்டூர் ராணி சென்னம்மா வனவிலங்கு பூங்கா சரி, கிட்டூர் ராணி சென்னம்மா வனவிலங்கு பூங்கா இன்னைக்கு நியூஸ்ல வந்திருக்குது. இந்தியாவில் நிறைய வனவிலங்கு பூங்காக்கள், தேசிய பூங்காக்கள், பறவைகள் சரணாலயங்கள், புலிகள் சரணாலயங்கள், யானைகள் காப்பங்கள் இருந்தாலும் எது நியூஸ் பேப்பர்ல வருதோ அது பெரும்பாலும் எக்ஸாம்ல கேட்பாங்க. அந்த வேலை இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல வந்த முக்கியமான ஒரு வனவிலங்கு பூங்கா ராணி சென்னம்மா வனவிலங்கு பூங்கா. இது அமைந்துள்ள மாநிலம் கர்நாடகா சரிங்களா. கர்நாடகா மாநிலம் பெலகாவில் உள்ள கிட்டூர் ராணி சென்னம்மா வனவிலங்கு பூங்கா அமைந்துள்ளது. இந்த பூங்கா இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல வர காரணம் என்னன்னா இந்த பிளாக் ஃபாக்னு சொல்லுவாங்க சார். இந்த பிளாக் ஃபாக் என்று அழைக்கப்படும் 31 அரிய வகை மான்கள் உயிரிழந்துள்ளன. திடீர்னு என்னன்னு தெரியல, ஒரு 31 எண்ணிக்கையில அரிய வகை அந்த மான்கள் இந்த பிளாக் ஃபாக் என்று அழைக்கப்படும் அந்த அரிய வகை மானினங்கள் உயிரிழந்திருக்குது சரிங்களா. மேலும் அந்த நோய் தொற்று காரணமாக இறந்திருக்கும், அதனால சில நோய் தொற்றுகள் வந்திருக்கலாம். பிற விலங்குகள் அதனால பாதிக்கப்படக்கூடாது அப்படி மாதிரி செய்தியில பெருசா போட்டுக்கிறாங்க. அதனால செய்தியில வந்ததுனால தெரிஞ்சுக்கோங்க, ராணி சின்னம்மா வனவிலங்கு பூங்கா அமைந்துள்ள இடம்
கர்நாடகா மாநிலம் கிட்டூர் பெலகாவி. சரியாமா? அடுத்து தினம் ஒரு திட்டத்துல இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு திட்டம், நடப்பு செய்திகளில் வந்த ஒரு முக்கியமான திட்டம், மக்களை தேடி மருத்துவம் திட்டம். சரி, தமிழ்நாடு அரசானது இந்த கோவிட்-19 டைம்ல இல்லம் தேடி மருத்துவ சேவைகளை வழங்குவதற்காக தொடங்கப்பட்ட திட்டம் மக்களை தேடி மருத்துவம் திட்டம். சரிங்களா? இது எதுக்கு இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல வந்திருக்கு அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் பாயிண்டாவே பார்த்துடலாம். இந்த மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தின் சரிங்களா 2.50 கோடியாவது பயனாளி எங்க இருக்கிறாங்க? பிள்ளையார் நத்தம், தஞ்சாவூர். சரிங்களா? அதாவது சுகாதாரத்துறை அமைச்சர் சுப்பிரமணியன் அவர்கள் பாத்தீங்கன்னா இந்த திட்டத்தின் கீழ், மக்களை தேடி மருத்துவ திட்டத்தின் கீழ் வழங்கப்படக்கூடிய அந்த கிட், ஓகேவா, அந்த மருத்துவ அந்த எல்லாமே அந்த மருந்துகள் அடங்கிய அந்த கிட்ட வந்துட்டு வழங்கினாங்க. அவங்க வழங்கப்பட்ட அந்த 2.50 கோடியாவது பயனாளி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிள்ளையார் நத்தத்துல இருக்கிறாங்க. எந்த மாவட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர். இது எக்ஸாம்ல கேட்பாங்கம்மா. அதாவது மெயின்ஸ் லெவல்ல போகும்போது இப்படி சாதனைகள் என்ன அப்படின்னு சொல்லும்போது இந்த பாயிண்ட் சொன்னீங்கன்னா ஈஸியா சூப்பரா ஒரு ஸ்கோர் வாங்கிட்டு போயிடலாம். சரிங்களா? சரி, இந்த மக்களை தேடி மருத்துவம் திட்டம் தொடங்கப்பட்ட நாள் ஆகஸ்ட் 5, 2021. தொடங்கப்பட்ட இடம் சம்மணப்பள்ளி, அமைந்துள்ள மாவட்டம் கிருஷ்ணகிரி. ஆகஸ்ட் 5, 2021 எங்க தொடங்கி இருக்கிறாங்க? கிருஷ்ணகிரி. சரிங்களா? ஓகே. இந்த திட்டத்தின் முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு பாருங்க. வீட்டிற்கு சென்று மருத்துவ சேவையை இலவசமாக வழங்குதல். எப்போ? இந்த கோவிட்-19 லாக்டவுன் போட்டிருக்கும் போது. அடுத்த முக்கியமான பாயிண்ட் இதுதான், தொற்று இல்லா நோய்களை கட்டுப்படுத்துதல். தொற்று இல்லா நோய்கள்னா சரிங்களா, காச நோய், கேன்சர், பிபி, உயர் ரத்த அழுத்தம், அடுத்து நீரிழிவு நோய்கள், இதெல்லாம் ஒரு தொற்று இல்லா நோய்களுக்கு உதாரணமா சொல்லலாம். இந்த நோய்களை கட்டுப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு முக்கிய இலக்கா வச்சிருக்காங்க மக்களை தேடி மருத்துவ திட்டத்துல. ஓகேவா? இது தவிர மூத்த குடிமக்களின் உடல் நலனை மேம்படுத்துதல். சரிங்களா? இந்த திட்டம் எப்படி செயல்படுத்தப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னார்வலர்கள், வாலண்டியர்ஸ், அடுத்து ஆஷா ஒர்க்கர்ஸ், ஆஷா பணியாளர்கள், கிராம சுகாதார ஆய்வாளர்கள், சுகாதார செவிலியர்கள் ஆகியோர் மூலம் இந்த திட்டம் சூப்பரா செயல்படுத்தி இருக்கிறாங்க. இப்படி நல்லபடியாக மக்களுக்காக தமிழ்நாடு அரசு இந்த திட்டத்தை செயல்படுத்தினால அந்த திட்டத்தை தமிழ்நாடு அரசை கௌரவிக்கிற மாதிரி ஐக்கிய நாடுகள் சபையானது ஒரு விருதை கொடுத்தாங்க. அந்த விருதின் பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்டர் ஏஜென்சி, முக்கியமான வார்த்தை தான், டாஸ்க் போர்ஸ் விருது. அப்போ மத்திய அரசு ஐக்கிய நாடுகள் சபையானது தமிழ்நாடு அரசின் எந்த திட்டத்திற்கு? மக்களை தேடி மருத்துவ திட்டத்திற்கு வழங்கப்பட்ட விருதின் பெயர் டாஸ்க் போர்ஸ் விருது. எலெக்ஷன் வேற வருது. இந்த மாதிரி சாதனைகளை குறிப்பிட்டு தேர்வுகள்ல கேட்கலாம். சரிங்களா? முக்கியமான திட்டம் பார்த்திருக்கோமா? மறந்துடாது. அடுத்ததாக இந்த தினத்திற்கான சூப்பர் 6 கேள்விகள். முதல் சூப்பர் 6 கேள்வி, மரண தண்டனை தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ள வங்கதேசத்தின் பிரதமர் யார்? கரெக்டா பதில் சொல்லுங்க. அப்படியே அவங்களோட கட்சியோட பேர் சொன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். இரண்டாவது கேள்வி, சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் எங்கு அமைந்துள்ளது? மூன்றாவது சூப்பர் 6 கேள்வி, 16வது நிதி ஆணையத்தின் தலைவர் யார்? நான்காவது சூப்பர் 6 கேள்வி, நிதி ஆணையத்துடன் தொடர்புடைய இந்திய அரசியலமைப்பு சரத்து என்ன? அடுத்து 5வது கேள்வி, ராணி சென்னம்மா வனவிலங்கு பூங்கா எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? 6வது சூப்பர் 6 கேள்வி, தற்போது நடைமுறையில் உள்ள வருமான வரி சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? இதுதான் சூப்பர் 6 கேள்விகள். நிறைய போனஸ் கேள்விகள் கேட்டிருக்கோம். எல்லாத்துக்குமே சிறப்பான முறையில பதில் சொல்லுங்க. மொத்த வீடியோ ஒரு செகண்ட் கூட ஸ்கிப் பண்ணாம, ஏன்னா அதுல அவ்வளவு ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கோம். தயவுசெய்து மாணவ நண்பர்களே ஃபுல்லா பயன்படுத்திக்கோங்க. தேர்வில் வெற்றி பெறுங்கள். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.